நான் சோஃபியா. இந்த வீடியோவில் ஒரு 6 to 7 வயசு குழந்தைங்களுக்கு எப்படி ஒரு சின்ன ஃப்ராக் எப்படி தைக்கிறது, அது ஃபிளாட் ஃப்ராக் எப்படி தைக்கிறதுன்னு சொல்லி காட்டுறேன். இதில் இந்த சட்டின் துணி, சில்க் மெட்டீரியல், சில்க் ரேயான்னு சொல்கிறதுல பிளெயின் மெட்டீரியல் ஒரு 1.5 மீட்டர் எடுத்திருக்கிறேன். இதில் இந்த டாட்ஸ் போட்ட துணி டிசைனுக்காக கான்ட்ராஸ்டாக ஒரு 1/2 மீட்டர் எடுத்திருக்கிறேன். இப்போ இதை எப்படி வெட்டுறதுன்னு சொல்லி காட்டுறேன். பின் அந்த முன்பாட்டு மேலே உள்ள உடம்போட பகுதியை வெட்டி எடுத்துக்கிறணும். துணியை 4 மடிச்சிட்டு இதை எப்படி திருப்பி போட்டுக்கிறேன். 4 பாட்டு 4 இருக்குது. இந்த ஒரு 12 தையலுக்கு 1 இன்ச் சேர்த்து 13 வைக்கிறேன். இல்லை நீங்கள் 11 வச்சுட்டு 1 இன்ச் தையலுக்கு விட்டாலும் சரி. நான் 13 இன்ச் மொத்தத்தில் எடுத்திருக்கிறேன். இதில் மேலே ஷோல்டர் 5.5 மார்க் பண்ணணும். ஷோல்டர் 5.5, அதே மாதிரி கீழே ஆமோல இறக்கமும் 5.5. இதுக்கு நேர கோடு போட்டுக்கணும். செஸ்ட் பார்ட், உடம்பு பார்ட்டை விட ஒரு 2 இன்ச்சு சேர்த்துக்கிறணும். 2 இன்ச்சுன்னு சொல்லல, 1 இன்ச்சு லூஸு, 1 இன்ச்சு தையலுக்கு. இது உடம்பு பார்ட்டை 4ஆல் டிவைட் பண்ணல 7, 28 உடம்போட சைஸு. அப்போ அது 4ஆல் டிவைட் பண்ண 7. இதுதான் உடம்பு மெஷர். அதுலேருந்து 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தையலுக்கும் இதுக்கும் சேர்த்து லூஸ். அப்போ இதை போடுவோம். கீழே இடுப்புக்கு அந்த 8 மொத்தத்தில் 9 வச்சிருக்கிறோம். மொத்தத்திலேயே 9 மார்க் பண்ணியிருக்கிறோம். இந்த 9லேருந்து 1 இன்ச் குறைச்சி 8க்கு மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிட்டு இது 2 கோடு ஒன்னா சேர்த்துக்காது. இது நெக். நெக் 2 இன்ச் இடைவெளி, 2 இன்ச் இடைவெளி எடுத்துட்டு முன்கழுத்து ஒரு 4 இதுக்கு நேர போட்டு லைட்டா வளைச்சு ஒரு ரவுண்ட் ஷேப் எடுத்துக்கணும். பின் கழுத்து 2க்கு நேர கோடு போட்டுட்டு இதை வளைச்சு எடுத்துக்கணும். இங்க இருந்து ஒரு 1 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிட்டு அப்படியே லைட்டா வளைச்சு இந்த ஷோல்டரை கொண்டு கை வளைவ இதோட சேர்த்துறணும். அவ்வளவுதான். இதை வெட்டி எடுத்துரும். ரெண்டு பிரிச்சு எடுத்துடணும். எடுத்துட்டு முன் பக்க கழுத்தை வெட்டிக்கணும். இன்ச்சுக்கு ஓப்பன் விடணும். 3 இன்ச் பண்ணிட்டு ஓப்பன். இது பெக் நெக் பின்னாடி பாட்டு. இது ஃப்ரண்ட் பார்ட். இது ஃப்ரண்ட் ஸ்கர்ட். இந்த 1.5 மீட்டர் துணி அப்படியே நான் இந்த முக்கோண ஷேப்ல அப்படி மேல இந்த துணியை மேலால தூக்கி போட்டிருக்கிறேன். போட்டுட்டு இந்த பக்கம் மூடின பக்கம், அந்த பக்கம் 4 ஓப்பன். இந்த மேல உள்ள அந்த இடுப்பு துண்டு பாட்டை இது மேலால வைக்கணும். நாங்க வச்சிருந்த துணியை வச்சுட்டு இது சரியா நாங்க கீழே விட்ட அந்த 8 இன்ச்சு இருந்தா போட்டோம். அந்த 8 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு இந்த ஒரு கோடு போட்டுக்கோங்க. 20 இன்ச் உயரம், 20 தையலுக்கு 1 இன்ச், 21க்கு மார்க் பண்ணணும். இதுல ஜாயிண்ட் போட்டுக்கணும். எடுத்து இதையும் ஓப்பன் பண்ணி
பொருத்திட்டு இதோட பொருத்திட்டு அதுக்கு பிறகு இந்த அளவுக்கு இதை வெட்டி எடுத்துறேன். ஃபர்ஸ்ட் இதை பொருத்திட்டு அதுக்கு பிறகு இந்த எக்ஸஸ் அப்புறம் வெட்டி எடுத்துறேன். அடுத்தது ஸ்லீவ் எடுக்கணும். இதை 4 ஓப்பன்ல இருக்கு. இதை 4 பொருத்திக்கிறணும். பொருண்ட உயரம் வந்து 6 இன்ச், டவுன் வந்து 2.5, கீழே வந்து 5.5. அப்ப இந்த இடத்துல இருந்து 6.5க்கு மார்க் பண்ணிட்டு இதை அப்படியே கொடுத்து விட்டுறணும். இதோட சேர்த்துக்கணும். இங்க வந்து இந்த ஃபிளீட் வைக்கிறதுக்கு சுருக்குக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 5 இன்ச்சுக்கு விட்டுறேன். இதெல்லாம் ஃபுல்லா சுருக்குக்கு. இது வர தையல் போட்டுட்டு இதில் ஒரு போ மாதிரி செஞ்சு இப்படி வைக்கிறதுக்கு போகும். இது வந்து அந்த போவை சுத்தினா ரிப்பன் மாதிரி இப்படி வைக்கிறது. வச்சுட்டு கல் இப்படி அழகா இதில் தைச்சிட்டு திருப்பணி இதை எப்படி தைக்கிறதுன்னு கட்டுறேன்.
இந்த கவுனை தச்சு முடிச்சாச்சு. எவ்வளோ அழகா வந்துருச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.